அந்த ஒரு நாள் தான் அவருடைய இத்தா. சரியா? 6 மாச கர்ப்பிணியா இருக்கிறா மூத்தா போகும்போது. அப்ப வந்து இறந்துட்டான்னு சொன்னா ஊளுக்கு 4 மாசம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதுல 2 மாச கர்ப்பிணியா இருக்கிறா. 4 மாசம் 10 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? கணவன் மௌத்தா போகும்போது 2 மாசம் கர்ப்பம். இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்னொரு 4 மாசம் 10 நாள் கழிச்சு 6 மாசம் கர்ப்பத்தோடு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? ஏற்கனவே 2 மாசம் இருக்குது. இன்னொரு 4 மாசம் 6 மாசம் பண்ண முடியுமா? முடியாது. இவங்க என்னது இன்னும் 4 மாசம் இழு பிள்ளை பெற்று முதல்ல. அப்ப வந்து அவ்வளவு வேணாம். இன்னைக்கு புருஷன் மௌத்தா போறதுக்கு முன்னாடி மனைவியோட சேர்ந்தான். அன்னைக்கு குழந்தை உண்டாகி போச்சு. அன்னைக்கு தான் உண்டாவுது, கரு உண்டாவுது. இப்ப வந்து 1 மாசம் 2 மாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். 4 மாசத்துல கல்யாணம் பண்ணலாமா? முடியாது. உங்களுக்கு இத்தா எவ்வளவு காலம்? 10 மாசம் புள்ள பெற வரைக்கும். அப்ப சில பேருக்கு இத்தா என்பது 10 மாசம் கூட ஆகும், 9 மாசம் கூட ஆகும், 8 மாசம் கூட ஆகும், 7 மாசம் கூட ஆகும், 1 மாசம் கூட ஆகும், 1 வாரம் கூட ஆகும், 1 நாள் கூட ஆகும். சகட்டு மேனிக்கு இல்ல. இது யாருக்கு? இது ஒன்னும் தெரியாத ஒரு நேரத்தில் 4 மாசம் முதல்ல 4 மாசம் 10 நாள் சொல்லிவிடுவோம். அப்புறம் வயிறு பெருசாவது அதெல்லாம் வச்சு வாந்தி வர்றது, அந்த அறிகுறி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா 4 மாசம் 10 நாள் சொன்னது தன்னால மாறும். 4 மாசம் 10 நாள் சொன்னது என்ன செய்ய திருப்பி ஒருக்கா மாறி இப்பதான் புள்ள இருக்கு தெரியல. 4 மாசம் கருவா இருக்கிறீல, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண போற? இன்னொரு 6 மாசம் பொறு அப்படின்னு என்ன செய்யணும்? அவங்களுடைய கல்யாணத்தை இன்னொரு 6 மாசம் தள்ளி போட்டுருவோம். அப்ப கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற 4 மாசம் 10 நாள்ங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு அளவுகோலை தவிர அனைவருக்கும் உள்ள அளவுகோல் இல்ல. அப்ப இதுல என்ன விளங்குது? இப்ப இதுல என்ன விளங்குது? இன்னைக்கு புருஷன் ஜாவுறான், ஒரு வாரத்தை இந்த பொம்பளை புள்ள பெறா, அடுத்த நாள் கல்யாணம் பண்ணலாம். இதுல நீங்க விளங்குறது என்ன? கல்யாணம் பண்றத மேட்ர, இத்தாவுடைய மேட்ர என்னது? அடுத்த மேரேஜ் பண்ணும் பொழுது இன்னொருத்தனுடைய கருவை சுமந்துக்கிட்டு நீ எப்படி கல்யாணம் பண்றது? இன்னொருத்தன் பிள்ளையை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா ஏமாத்துற மாதிரி ஆகுமா இல்லையா? யாருடைய பிள்ளைய யாருக்கு கொண்டே கொடுத்தா நியாயமாகுமா? சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கா இல்லையா? அந்த இறந்து போனவனுடைய குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னா அவன்கிட்ட சொத்து எல்லாம் வாங்கணும், இந்த பிள்ளைக்கு அது சேரணும், அதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா 4 மாசம் 10 நாளைக்கு பாருங்க. 4 மாசம் 10 நாளையில ஒண்ணுமே இல்லன்னு நல்லா கன்ஃபார்மா போச்சா அடுத்த நாள் போய் கல்யாணம் பண்ணிக்க. 4 மாசம் 10 நாள்ல இருக்குது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பெற வரைக்கும் நீடிக்க வேண்டியதான். மறுபடியும் இத்தா என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணிட வேண்டியதான். அப்ப அந்த மாதிரி போயிரும் என்பதுதான் இத்தாவுடைய சட்டம். இதுல வந்து சில மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இத்தான்னு சொன்னா ஒரு தனி அறையில் இருக்கணும், தப்பு. அப்படி கிடையாது. எந்த பொம்பளையும் பேசக்கூடாது, அப்படி கிடையாது. எந்த ஆம்பளையும் பேசக்கூடாது, அப்படி கிடையாது. ஆம்பளை பிள்ளையவே பார்க்க கூடாது, அப்படி கிடையாது. வெளியே குளத்துக்கு போறோமா போகக்கூடாது, அப்படிங்கிறது கிடையாது. எல்லாம் எல்லாரும் மாதிரியே இருக்கலாம். என்ன தடைன்னு கேட்டா நகை நட்டு அணிந்து அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, மேக்கப் செய்து கொள்ளக்கூடாது. இந்த 4 மாசம் 10 நாளைக்கோ அல்ல கல்யாணம் பண்ற அந்த பிரசவிக்கிற வரைக்குமோ என்ன செய்யக்கூடாது? அலங்காரங்கள் பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து சிங்கிள் கலர்ல உள்ள ஆடை அணியலாமே தவிர மல்டி கலர்ல உள்ள ஆடைகள் என்ன செய்யக்கூடாது? ஒத்த கலர், ஒரு ரோஸ், ஒரு மஞ்சள், வெள்ளையும் அணிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வெறும் மஞ்சளா இருக்கும்ல, வெறும் புழுவா இருக்கும்ல, அது மாதிரி சிங்கிள் கலர் ஆடை அணியலாமே தவிர பலவிதமான வண்ணங்கள் உள்ள ஒரு கருப்புல எல்லாம் கருப்பு அணிஞ்சுக்கிட்டீங்க தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு கலர்ல அணிஞ்சுக்கலாமே தவிர மல்டி கலர் ஆடைகள் என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. இந்த சுருமாயிடுறது, மை தீட்டுவது, லிப்ஸ்டிக் அடிக்கிறது, அது மாதிரி நகைகள் அள்ளி போட்டுக்கிறது, இதை வந்து என்ன கேட்டா இதெல்லாம் கல்யாணத்தை தூண்டக்கூடிய, உனக்கு கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லி இருக்குது. இதை போட்டு தூண்டிட்டு இருந்தா மறுபடியும் அந்த எண்ணம் வந்துகிட்டு இருக்கும். நீ வந்து பிள்ளைய பெற்ற பெருமாள் கல்யாணம் பண்ணி இப்ப என்ன பிள்ளைய வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ண போற, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு மார்க்கம் சொல்லுதுங்க. அதனால இவங்க என்ன வழங்கிட்டாங்க? கல்யாணம்டா ரூம்ல அடைச்சு போட்டவுடனே போட்டு கிளவியை போட்டு 4 மாசம் அடைச்சு வைக்கிறதா? 1 மாசத்துல விடுதலை செஞ்சிருவோமே. நீ ஏன் அடைச்சு வைக்கிற? எப்பவுமே விடுதலை பண்ணி விட்டுரு. அது என்ன கல்யாணம்? அந்த கிளவி கல்யாணம் பண்ண போகுது, இந்த கிளவி வந்து என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ண கேட்டுச்ச உன்ட்ட. அப்ப காலமெல்லாம் இத்தா இருக்க போகுது. அது காலமெல்லாம் கல்யாணம் பண்ண போறது இல்ல. அப்புறம் என்ன அதை கொண்டே போய் அழைச்சு வைக்கிறீங்க? அதனால இதாங்கிற பேர்ல நம்ம சமுதாயத்தில் அநியாயம் பண்றாங்க, கொடுமை பண்றாங்க. எவன் இதை உண்டாக்கி சொன்னான்னு நமக்கு தெரியல. பெண்கள் அவ்வளவு அநியாயம் பண்ணி அவங்கள வந்து முகமக்கிற கண்ணாடி பார்க்க கூடாதுங்கிற என்னென்னமோ ஷரத்துகள். சுப்ஹானல்லாஹ். இதுக்கெல்லாம் எந்த விதமான இத்தா இன்னும் சொல்ல போனா இத்தாவுல கணவன் இறந்த பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்டே வந்து சட்டம் கேட்கறாங்க, நாங்க எப்படி நடந்து கொள்வதுன்னு. ரசூல் ஆம்பளை இல்லையா? உம்மு சலமா வந்து கேட்கலையா? நிறைய பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சட்டம் கேட்கலையா? அப்ப அது மாதிரி வந்து நிறைய நடந்திருக்கிறது. அதனால ஆம்பளை பேசக்கூடாது. அதாவது பரவாயில்லைங்க, கர்ப்பிணி பெண்ணை பார்க்க கூடாதான். வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படி
ஒரு கற்பமா இதா இருக்கிற பொம்பளை யார பார்க்க கூடாதான்? கற்பஸ்திரியா ஒரு பொம்பளை வச்சுன்னு வைங்க, திருப்பிக்கணுமா மூஞ்ச. ஏன்? வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தா அது பாத்திர கூடாது, அதை கூட பார்க்க கூடாதான். இதெல்லாம் எங்க இருந்து இதெல்லாம் எடுத்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனம். இதை ஒழிக்கணும். இதை எதிர்த்து நம்ம பெண்கள்லாம் என்ன செய்யணும்? போராடணும். இது இஸ்லாத்துல இல்ல, எந்த குர்ஆன்ல இருக்கலாம்னு கேட்கணும். எவனா சொன்னா குர்ஆன்ல இருந்து காட்டு, ரசூலுல்லாஹ் சொன்னதை காட்டுன்னு கேட்கணும். அதனால இந்த இத்தாங்கிற சட்டம் விளங்காதனால இவர் சொல்லக்கூடிய நடைமுறை எல்லாம் இருக்கிறது. இத்தாங்கிறது ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணாம இருங்க, அலங்காரம் பண்ணாம இருங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. இதாண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, 4 விஷயத்துக்காக ஒரு பொண்ணை மனம் முடிக்கணும்னு சொல்லிட்டு, ஒண்ணு மார்க்க கல்வி, 2 கோத்திரம், 3 செல்வம், 4 அழகு. இதுல அழகு வந்து ரொம்ப முக்கியமா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இது அழகு வந்து முக்கியமான ஒரு விஷயமா? இதற்கு உங்களின் கருத்து என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இப்ப நான் என்ன क्वेश्चन கேக்குறேன்னா, நான் வந்து உணர்வு, ஏகத்துவம், தீன்குல பின்மணி இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, மணமகள் தேவைன்னு போட்டிருக்காங்க. போட்டு நல்லா பழிச்சு இருக்கணும், இன்னும் வந்து அழகா இருக்கணும், கலரா இருக்கணும்னு கேக்குறாங்க. அப்பனா பாத்துதான் இவங்க இது பண்ணி பாத்துட்டா, கருப்பா இருக்க பெண், படிக்காத பெண்ணை யார் கட்டுவாங்க? இன்னும் பாத்தோம்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பெண் வந்து 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுறா. ஒண்ணு என்ன? அழகு, அந்தஸ்துக்கு, இன்னொன்னு செல்வத்துக்கும், மார்க்கத்துக்கும் திருமணம் முடிக்கப்படுறா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மார்க்கத்துக்கு திருமணம் முடிச்சுக்கங்க நீங்க, இல்லன்னா உங்களுடைய கரங்கள் 2 நாசமாகட்டும்ங்கறாங்க. அப்படின்னா இதுக்கு இவங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? இவங்க செய்த சரியா? அதாவது 4 விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. வணங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னு கேட்டா, 4 விஷயத்துக்காக உலகத்துல கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. பண்ணணும்னு சொல்லல. உங்களை என்ன செய்ய சொல்லல, 4 விஷயத்துக்கு பண்ண சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 நோக்கங்களுக்காகத்தான் திருமணம் செய்யப்படுகிறாள். உலகத்துல இப்படி நடக்குது, நடப்ப சொன்னாங்க. எதுக்கெல்லாம் கல்யாணம் பண்றான்? லி மாலிகா, அவரிடத்துல இருக்கிற செல்வத்திற்காக வேண்டி கல்யாணம் பண்றான். ஒலி ஜமாலிகா, அவருடைய அழகுக்காக வேண்டி என்ன செய்யறான்? கல்யாணம் பண்றான். ஒலி ஹசபிகா அல்லது ஒலி நசபிகா, அவருடைய பாரம்பரியம், ராயல் ஃபேமிலி, அந்த மாதிரியான ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்யறான்? கல்யாணம் பண்றான். ஒலி தீனிகா, அவருடைய தீனுக்காக வேண்டி, தொழுகை, இபாதத்து, நல்ல பண்பு, பழக்க வழக்கம், கல்விக்காக வரல, தீனுக்காக. கல்வி வேற, தீன் வேற. எத்தனை பேர் கல்வி கற்று தீனை பேணாம இருப்பாங்க, எத்தனை பேர் கல்வி இருக்காது, ஒழுங்கா தொழுகை, போக்குவரத்து எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது கல்வி கிடையாது, தீன. ஒளி தீனிகா, அவருடைய தீனுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? கல்யாணம் செய்யப்படுவார்கள். நீ வந்து தீன் உடையவளை கல்யாணம் பண்ணி வெற்றி பெற்றுக்கொள். 4க்கு கல்யாணம் பண்றான், நீ முக்கியத்துவம் கொடுக்கிற தீனாக இருக்கட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லிட்டாங்க. அதனால நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தீன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தீனோட அழகு வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கதா? பருத்தி புடவையா காய்ச்சிமாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. பருத்தி பஞ்சா காய்க்கிறது பதிலா புடவையா காய்ச்சிட்டோம்னா ஈஸி தானே. ஏன்னா அதோட சேர்ந்து அழகு வந்துச்சா வச்சுக்க, மார்க்கத்தோட சேர்ந்து காசு வந்துச்சா வச்சுக்க, பிரச்சனை இல்ல. மார்க்கத்தோட சேர்ந்து நல்ல ராயல் ஃபேமிலியா இருக்குதா, அதுக்காண்டி தவிர்க்க கூடாது. அதாவது என்ன செய்யறோம்? ஒரு பெண் இருக்கு, நல்ல தீனு, தொழுகை, இதெல்லாம் இருக்குது. ஆனா பணக்கார வேணாம் எனக்கு சொல்ல முடியுமா? தீன் இருந்தா மத்த வந்துட்டு போகுது. எப்படி செஞ்சிடக்கூடாது? அழகு இருக்குது, தீன் இல்ல, கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அழகு இருந்தா போதும். அது நீங்க அழகான தீனுக்கு தேர்ந்தெடுங்க. தீனோட சேர்ந்து காசோ, தீனோட சேர்ந்து பாரம்பரியமோ, தீனோட சேர்ந்து அழகோ,